வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு கிரேவி. சேப்பங்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ, 2 பல்லாரி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொத்தமல்லி தழை, கசூரி மெத்தி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்காக பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு குக்கரில் 1 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறட்டும். சேப்பங்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கிழங்கு நான் இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது மாதிரி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த காயோடு மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காயும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே இந்த காயோடு செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு தவா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமே காய் நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். மாதிரி நம்ம வதக்கிறதுனால அந்த கிழங்குல உள்ள பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். கிழங்குக்குள்ளேயும் நல்லா உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துடும். 3-4 நிமிஷத்தில் 2 பக்கமே நல்லா செவந்து வந்துடும். 2 பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா பொரிச்சு கூட எடுத்துக்கலாம், இன்னுமே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிழங்கு 2 பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. தக்காளியோட தோலை நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே வெள்ளைப்பூடு 5 பல் பூண்டையும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. இது கூட நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இதை சேர்த்து இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் கிளறி விடணும். ஏற்கனவே இதில் மிளகாயும் நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோடு சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இறக்க போகிற நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு நல்லா அந்த மசாலாவில் வெந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. கடைசியாக இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பூரி, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.